Good morning, teachers. In this video we are going to see 4th standard workbook term 3 unit 1 we can do it answers. First one வந்து plural of accent, அடுத்து வந்து mouse singular, இங்கே plural வரனால plural வரனால flowers, அதே மாதிரி ஒரு women வரனால WOMAN women அப்படின்னு வரும். ஒன்று இருந்தால் this is போடணும், நிறைய இருந்தால் these are அப்படின்னு சொல்லி போடணும். சரிங்களா? அப்போ this is a brush, these are brushes, these are apples, this is an apple அப்படி. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், அண்டர்லைன் பண்ண வேர்டு கீழே நாங்கள் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த வேர்டை மட்டும் எழுதி மற்ற சென்டென்ஸ் எல்லாம் அப்படி எழுதிடணும். ஃபஸ்ட்டு வந்து MAN எடுத்துகிட்டு MEN போடணும். அடுத்து டார்ச் அப்படிங்கிறத எடுத்து டார்ச்சஸ்ன்னு போடணும். மற்ற எல்லாம் அப்படியே எழுதிடணும். அந்த அண்டர்லைன் பண்ண வேர்டு கீழே இருக்கிறத மட்டும் சேஞ்ச் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்து இந்த ஃபில்லப்ஸில் வந்து அந்த பாக்ஸில் எந்த லெட்டர்ஸ் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த லெட்டர் எழுதுனா அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். மற்றபடி எல்லாம் நீங்கள் அந்த பாக்ஸில் என்ன லெட்டர் வருதோ, என்ன வேர்டு வருதோ அந்த வேர்டு எடுத்து அந்த செலக்ட் பண்ணியிருக்க ரவுண்ட் பண்ணியிருக்க வேர்டு எடுத்து அந்த பாக்ஸில் நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து இதே மாதிரியே தான் அந்த செலக்ட் பண்ணியிருக்கிற கரெக்டான ஆன்சரை வந்து பாக்ஸில் ரவுண்ட் பண்ணியிருக்குது, அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிற வேர்டு எடுத்து அந்த அண்டர்லைனில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து காம்பவுண்ட் வேர்டு ட்ரீ ப்ளஸ் ஹவுஸ், ட்ரீ ஹவுஸ். நீங்கள் ட்ரீங்கிறது கீழே ட்ரீயும், ஹவுஸுங்கிறது கீழே ஹவுஸ் எழுதிங்க, ட்ரீ ஹவுஸ். இங்கே பாருங்க, பேன் முன்னாடி எழுதணும், கேக் பின்னாடி எழுதணும், சேர்த்து பேன் கேக் எழுதணும். அடுத்து வந்து கப் போர்டு, முன்னாடி கப் எழுதணும், பின்னாடி போர்டு கப் போர்டு, அதே மாதிரி தான் எழுதிட்டு வரணும். சரிங்களா? இங்கே வந்து ஹோமோஃபோன்ஸ் சொல்லுவாங்க, சவுண்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கும், மீனிங் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு உண்டான ஆன்சர்ஸை கொடுத்துருவோம், நீங்கள் அதுக்கு தகுந்தாற் போல் பார்த்துக்குங்க. இதில் வந்து என்ன பண்ணால் திரும்பியும் பாக்ஸில் எது இருக்குதோ அதுதான் சரியான விடை, அதை எடுத்து அந்த ஃபில்லப்பில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். பாக்ஸ் பண்ணியிருக்கிற வேர்டு எடுத்து நீங்கள் அந்த ஃபில்லப்பில் கரெக்டாக ஃபில் பண்ணிடணும், அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன்று வந்து அந்த அண்டர்லைன் பண்ண வேர்டு கீழே அந்த வேர்டு தப்பாக இருக்குது, அது கீழே சரியான வேர்டை கொடுத்துருக்கோம், அந்த வேர்டை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே எழுதிடணும். அந்த கலர் பண்ண வேர்டை மட்டும் மாற்றிக்கணும், அண்டர்லைன் பண்ண வேர்டை மட்டும் மாற்றிக்கணும். இங்கே திருப்பி காம்பவுண்ட் வேர்டு 2 வேர்டு சேர்த்துறோம், அதற்குன்னா ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் எழுதுகிறோம். 2 வேர்டு சேர்த்து ஒரு காம்பவுண்ட் வேர்டு க்ரியேட் பண்ணி அதற்குண்டான சிம்பிள் சென்டென்ஸை மீதி உள்ளதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.